அருமை நண்பர்களே, இந்த மூன்றாவது பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி காப்பீட்டு செயல்முறைகள், அதாவது இன்சூரன்ஸ் பிராக்டிசஸ். நடைமுறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு விஷயம் இன்னொன்னு பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் முதல் பகுதி பார்க்கும் போதே, மூன்றாவது பாடத்தினுடைய முதல் பகுதியில இருந்தும் இரண்டாவது பகுதியில இருந்தும் இந்த இரண்டு பகுதியை சேர்த்து தேர்வுக்கு ஒட்டுமொத்தமாக 9 கேள்விகளில் இருந்து 11 கேள்விகள் வரை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பரீட்சையில நம்ம தேர்வாகிறதுக்கு பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த 9 மார்க்குக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் இருக்கிறது. சரிங்களா? அதனால இந்த மூன்றாவது பாடம் மிக முக்கியமான பாடமாக நம்ம எடுத்துக்கிடணும். இந்த பாடங்கள் என்ன பாடம் பார்க்கிறோம்னு சொன்ன அந்த பகுதி என்ன பகுதி? காப்பீட்டு செய்முறைகள். சரிங்களா? இந்த பாடத்தினுடைய உள்ளடக்கமா என்ன படிக்க போறோம், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க 6வதா படிக்கும். ஏன்னா 5 வரைக்கும் அங்க படிச்சோம் இல்லையா? இப்ப 6வது பாருங்க. காப்பீட்டை பொறுத்தவரையில் வாங்கலும் விற்றலும் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு பார்க்க போறோம். சரியா? அடுத்தது பாருங்க, இந்த காப்பீட்டை பொறுத்தவரையில் எந்த விதமான ஆவணங்கள் இருக்கின்றன, முக்கியமான ஆவணங்கள் எவை அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து இந்த காப்பீட்டு நெறிகள் என்னென்ன வகையில் பயன்படுத்தப்படுகின்றன செயல்முறையில், அதை பார்க்க போறோம். அடுத்து பிரிமியத்திற்கும் ஈடிற்கும் என்ன தொடர்பு இருக்கு, இந்த 4 விஷயங்களை தான் இந்த மூன்றாவது பாடத்தினுடைய இரண்டாவது இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ட பொறுத்தவரையில இதுல என்ன இன்னும் தெளிவா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மக்களுக்கு இந்த காப்பீடு வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்படி வருகிறது. சரியா? அடுத்து நடைமுறை செயல்முறைகள் என்னெல்லாம் இருக்கு, நடைமுறையில ஆவணங்கள் என்ன இருக்கு, சோ ஈடுக்கும் பிரீமியத்துக்கும் என்ன தொடர்பு, இதைத்தான் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவா சொன்னோம் இல்லைங்களா? இதே பாயிண்ட் தான் நம்ம படிக்க போறோம், தெளிவா படிக்க போறோம். ரைட்டா? இந்த காப்பீடை பொறுத்த இந்த வாங்குதலும் எழுதுதலும் விற்பனை செய்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். எழுதுதல் அண்டர்ரைட்டிங் எப்படி நடக்குது. சரியா? வாங்குதல் பாருங்க எப்படி நடக்குன்னு, தொடக்க தகவல்களின் மூலம் நடக்கிறது. ஒரு வாய்ப்பாளர் என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறார், பாலிசி வாங்கணும்னு நினைக்கிறார். சரியா? அடுத்து பாருங்க, விளம்பரங்கள் மூலமாக அவர் வாங்க வேண்டும் எண்ணுகிறார். அடுத்து தகவல் அறிக்கைகள் மூலமாக அவர் அதை படிச்சு பார்த்து அந்த திட்டம் பிடித்துக்கிற பட்சத்துல அவர் பாலிசி எடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அடுத்து முகவரின் அணுகுதல் மூலமாக பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறார். இப்படி பல வகையில் ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு வாய்ப்பாளருக்கு பாலிசி எடுக்க வேண்டும், பாலிசி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. சரியா? அடுத்து பாருங்க, முதலில் அந்த காப்பீடு வாங்குவதனுடைய நோக்கம் அவருக்கு என்ன, எந்த நோக்கத்திற்காக அவர் வாங்குகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய தேவைக்கு பொருத்தமான திட்டமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் வாங்குகிறார். அந்த விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, எழுதப்படுதல் அப்படிங்கிறது, வாங்குதல் பத்தி இப்ப பார்த்தோம். எழுதுதல் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, பொதுவாக 2 டைப்ல எழுதலாம், 2 வகை இருக்கு. என்ன வகை? சொந்த ஆயுள் பாலிசி, கூட்டணி பாலிசி அப்படின்னு சொல்லி 2 வகையில நாம எழுதலாம். சொந்த ஆயுள் பாலிசினா தன்னுடைய ஆயுள் மீதே பாலிசி எடுக்கிறது, இல்லைன்னா ஒருத்தருடைய ஆயுள்ல பாலிசி எடுக்கிறது. சரிங்களா? கூட்டணி பாலிசினா 2 நபர்கள் சேர்ந்து ஒரே பாலிசியாக எடுக்கிறது, ஜாயின்ட் லைஃப் பாலிசின்னு சொல்றோம் இல்லையா? இந்த 2 வகைகளில் பாலிசி எழுதப்படுகிறது. பாப்பா, பாலிசி எத்தனை முறைகளில் எழுதப்படுகிறதுன்னு சொன்னா நீங்க சொல்லணும். என்ன? சொந்த ஆயுள் மீது, கூட்டணி ஆயுள் மீது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, ஆனால் பொதுவாக ஒரு ஆயுள் மீது தான் அதிகபட்சமாக காப்பீடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, அடுத்து இந்த கொட்டேஷன்ஸ் மூலமா பாலிசி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூறும் விலைகள், சில காப்பீட்டு நிறுவனங்கள் என்ன செய்வாங்க, சில காலங்களுக்கு காப்பீட்டினுடைய பிரிமியத்தை சொல்லிடுவாங்க, விலைகளை சொல்லிடுவாங்க, பலன்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க. சரியா? இவ்வளவு காலத்திற்குள்ள பாலிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த காலத்திற்குள்ள அவங்க பாலிசி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து புதுப்பித்தல் மூலமா, ரெனிவல் மூலமா சில பேர் பாலிசி வாங்குவாங்க. இது எந்த மாதிரியான பாலிசிகள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உடல்நல காப்பீடு பாலிசி எடுத்திருப்பாங்க, அவர் அந்த வருடத்திற்கு அவர் பிரீமியம் கட்டி இருப்பார், அந்த வருடம் முடிகிற வரைக்கும் அவருக்கு கவரேஜ் இருக்கும். சரிங்களா? அதே நம்பர் அடுத்த வருடமும் தனக்கு காப்பீடு தொடர வேண்டுமானால் புதுப்பிக்கணும், ரெனிவல் பண்ணணும். அப்ப என்ன செய்தாரு, அடுத்த வருடம் கூட அவர் பாலிசி வாங்குவதற்கு சமம் தானே, இந்த முறையில் கூட அவர் பாலிசி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றோம், இந்த பாலிசி வாங்குறதுல எப்ப பூர்த்தி ஆகும், எப்ப அவர் முன்மொழிவு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துட்டாரோ அப்போ பாலிசி வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில இறங்கிட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா?
இந்த அதுக்கு அடுத்து கேட்டீங்கன்னா எஃப்பிஆர் எஃப்பிஆர்னு ஒண்ணு இருக்குங்க. முதல் தவணை ரசீது, ஃபர்ஸ்ட் பிரீமியம் ரிசிப்ட், ரைட்டுங்களா? அதுக்கு பேரு முதல் பிரீமிய பற்றுச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த பற்றுச்சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அவர் வாங்கிட்டாருன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? முன்மொழிவு படிவம் கொடுத்துட்டாரு தேவையான ஆவணங்களோட. அப்ப அங்க ஒப்புறுதியீடு பண்ணும்போது, அண்டர் ரைட்டிங் பண்ணும்போது அக்செப்டட் பாலிசி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிரீமியம் ரிசிப்ட்ங்கிறது கொடுத்துருவாங்க. அதுலயே எந்த தேதியிலிருந்து ரிஸ்க் ஆரம்பிக்குது, டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் ஆஃப் த ரிஸ்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிரும். அப்ப பாலிசி வாங்கிட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இந்த காப்பீடு சம்பந்தமான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் வடிவத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒன்னாவது ஆவணமே என்னன்னு கேட்டீங்கன்னா முன்மொழிவு படிவம் தான். அங்கதான் ஆரம்பிக்குது இந்த காப்பீட்டினுடைய வியாபாரம், ரைட்டா? தனக்கு காப்பீடு வேணுங்கிறது கேட்கிறது அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப இந்த முன்மொழிவு படிவம் என்பது ஒரு முக்கியமான ஆவணம், அடிப்படை ஆவணம். இதன் அடிப்படையில் தான் பாலிசி கொடுக்கப்படுகிறது, ஒப்பந்தம் நடைபெற இருக்கிறது. இந்த முன்மொழிவு படிவத்தில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் மிக மிக முக்கியமானது. சரிங்களா? அந்த தகவல்களின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, ரிஸ்க் அளவு பண்றாங்க, ரைட்? அப்ப முன்மொழிவு படிவம் என்பது மிக மிக முக்கியமானது. இதுதான் முதல் ஆவணம், அடிப்படை ஆதாரம். இந்த படிவம் தான் அபாயத்தை கணக்கிட உதவுகிறது. இந்த முன்மொழிவு படிவத்தை அந்த முன்மொழிவாளர் தனது சொந்த கையெழுத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். சரிங்களா? இதுல இன்னொருத்தர் சாட்சி கையெழுத்து போடணும் இந்த முன்மொழிவு படிவத்துல. சரியா? இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம்? சார், இந்த படிவத்தில் உள்ளதை படிக்க தெரியாதவர், படிக்காதவர் என்ன செய்வார், எப்படி படித்து சொந்த கையெழுத்தில் பூர்த்தி செய்வார்? சரியா? படிக்காதவர் எப்படி பூர்த்தி செய்வார்? சரி, இந்த படிவத்தினுடைய மொழி ஒரு நபருக்கு புரியவில்லை, அவருக்கு அந்த மொழி தெரியாது, அவர் எப்படி இதை படிச்சு பார்த்து ஃபில் பண்ணுவாரு? இந்த இருவருக்கும் விதிவிலக்கு உண்டு. அவர்கள் சொந்த கையெழுத்தில் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அப்ப யார் பூர்த்தி செய்யலாம்? இந்த படிக்காதவருக்காக படித்தவர் யாரேனும் பூர்த்தி செய்யலாம். இந்த மொழி தெரியாதவருக்காக மொழி தெரிந்த ஒரு நபர் பூர்த்தி செய்யலாம். பூர்த்தி செஞ்சுட்டு அவங்க நான் படிச்சு விளக்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க முன்மொழிவாளர், ரைட்டா, அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சைன் பண்ணிடுவாங்க. சரியா? இதுதான் வழக்கம். சரி, இந்த படிக்காதவர் எப்படி சைன் பண்றது? அவரை இடது கை பெருவிரல் ரேகை வைக்கணும், ரைட்டா? இடது கை பெருவிரல் ரேகையை வைக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? முன்மொழிவு படத்தினுடைய ஃபார்மாலிட்டி புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இந்த படிவத்தை என்னென்ன தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. ஆயுள் காப்பீடு செய்பவர் பற்றிய தகவல் கேட்டிருக்கு, முன்மொழிவாளருடைய தகவல் கேட்டிருக்கு. அது என்ன சார், ரெண்டு பேரும் வேற வேறையா? முன்மொழிவாளர் வேற, ஆயுள் காப்பீடு செய்பவர் யார்? முன்மொழிவாளர்னா ப்ரொபோசர் சொல்றோம், ஆயுள் காப்பீடு செய்வர் லைஃப் டு பி அஸ்யூர்ட்னு சொல்றோம். இப்ப பாருங்க, என்னுடைய ஆயுளில் பாலிசி எடுக்க போறேன், நானே முன்மொழிறேன் எனக்கு பாலிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னுடைய ஆயுள் மீது நான் பாலிசி எடுக்க விரும்புறதுனால நான் தான் லைஃப் டு பி அஸ்யூர்டு, நானே முன்மொழிவதனால நான் தான் முன்மொழிவாளர். இப்ப சப்போஸ் பாருங்க, சில நேரங்கள்ல ரைட்டா இன்னொரு நபருக்காக நான் முன்மொழிவேன், லைஃப் டு பி அஸ்யூர்ட் அவர். சரியா? இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம், இந்த காப்பீடு பற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்திருக்கோம். கணவன் முன்மொழிவாளரா இருப்பாரு, சில நேரங்கள்ல மனைவி லைஃப் டு பி அஸ்யூர்டா இருக்கும். அப்ப காப்பீடு யாருக்கு? லைஃப் டு பி அஸ்யூர்டுக்கு தான் இருக்கும். அப்ப இந்த நேரங்களில் முன்மொழிவாளருடைய விவரங்கள், லைஃப் டு பி அஸ்யூர்டு விவரங்கள் நம்ம கேட்போம். அந்த முன்மொழிவு படத்தில் காப்பீடு செய்வதனுடைய காரணம் கேட்கப்பட்டிருக்கும். அதுல சேமிப்புக்காக அந்த காப்பீடு எடுக்கிறேன், பாதுகாப்பு தேவைக்காக காப்பீடு எடுக்கிறேன், வரிச்செலவுக்காக காப்பீடு எடுக்கிறேன், இந்த மாதிரி நம்ம அதில் குறிப்பிட வேண்டியது இருக்கும். ரைட்டா? அடுத்து எந்த திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்கள், காப்பீடு செய்ய விரும்புகிறீர்கள் அப்படிங்கிற விவரம் கேட்கும். திட்டத்தினுடைய பெயர் கேட்டிருக்கும். சோ என்னென்ன ரைடர் வேணும், விருப்ப உரிமைன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்ன வேணும் அந்த டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து நியமனம் கேட்கப்படும். ஒரு நபர் இறந்த பிறகு யாரிடம் பணத்தை கொடுக்க வேண்டும், நாமினியா யார போடுறீங்க, நியமனம், நாமினி, வாரிசு நியமனதாரர் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? அந்த மாதிரி கேட்கப்பட்டிருக்கும். ரைட்டா? இவ்வளவு விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த முன்மொழிவு படிவத்தினுடைய இறுதியில ஒரு உறுதிமொழி இருக்கும், ஒரு டிக்ளரேஷன். அது என்ன உறுதிமொழி அப்படின்னா, அதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, இந்த மேலே உள்ள முன்மொழிவு படிவத்தில் கண்ட அனைத்து விவரங்களும் சரியானவைதான்
மேலே கொண்ட அனைத்து விவரங்களையும் புரிந்துதான் நான் நிரப்பி இருக்கிறேன் என்று பொருள்படி படும்படியாக அந்த உறுதிமொழி இருக்கும். அதுக்கு கீழே தான் முன்மொழிவாளர் கையெழுத்து போடுறாங்க. சரிங்களா? ஏன்னா இது முக்கியமான விஷயம். சரியானவை இல்ல நான் தெரியாம நாளைக்கு வந்து தவறான ஒண்ணு நான் தெரியாம ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதான் சரியானவைங்கிறது. இப்படி சொல்ல முடியாது. நாளைக்கு எப்படி சொல்ல முடியாது? ஒரு நபர் என்னை தவறாக வழிகாட்டி விட்டார், அதனால இது தப்பா டெசிஷன் எடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கு தான் ஒரு வார்த்தை, புரிந்து கொண்டமைக்கான ஆதாரம். அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் உறுதிமொழியில வருது. சரியானவை, புரிந்து கொண்டமைக்கான ஆதாரம். ரைட்டுங்களா? சரி, இந்த உறுதிமொழி அதுல இருக்கு. இந்த உறுதிமொழியின் மூலமா என்ன உறுதித்தன்மை நடக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சரியானது என்று நான் ஒத்துக்கொண்டேன், இதை புரிந்து கொண்டுதான் இந்த படிவத்தை நான் பூர்த்தி செய்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தான் இதுல வருது. சரியா? அப்ப இந்த ஆவணங்கள் என்னென்ன இருக்குங்களா? முதல் ஆவணமா எதை பார்த்திருக்கோம்? நம்ம முன்மொழிவு படிவத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்து என்ன ஆவணம் இருக்கு? வயது சான்று. ரொம்ப முக்கியமான சான்றுங்க. இந்த வயது சான்றை வைத்துத்தான் ஒரு நபர் ஒரு திட்டத்தில் சேர முடியுமா முடியாதா என்கின்ற முடிவை நாம் எடுக்க முடியும். எப்படி சொல்றோம்? ஒரு குறிப்பிட்ட திட்டத்தில் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் சேர முடியும்னு இருக்குன்னு வைங்க. அப்ப 46 வயசுக்காரர் சேர முடியாது இல்லையா? இப்ப வயது படிவம் இல்ல அப்படின்னா இது எப்படி முடிவெடுக்கிறது? இவர் திட்டத்தில் சேர முடியுமா முடியாதான்னு? அப்ப வயது சான்று என்பது அவசியம். சரியா? இந்த வயதை வைத்து தானே பிரீமியம் கணக்கிட முடியும். வயது என்பது முக்கியம். சரியா? இந்த வயது சான்றை பொறுத்தவரை 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப், நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். சரியா? அதாவது தரமான வயது சான்று, தரமற்ற வயது சான்று 2 வகையா பிரிக்காங்க. அது தரமான வயது சான்றுகள்னா என்ன, தரமற்ற வயது சான்று என்னன்னு பின்னாடி நான் சொல்றேன், நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அது லிஸ்ட் அவுட் பண்ணலாம் நம்ம. இப்ப இந்த வயது சான்று முக்கியம். அதுக்கப்புறம் அடையாள சான்று முக்கியம், ஐடி ப்ரூஃப். சரி, ஐடென்டிபிகேஷன் ப்ரூஃப், கேவைசிக்காக நம்ம வாங்குறோம். அதுக்கப்புறம் முகவரி சான்று முக்கியம். ரைட்டா? கரெக்டா கம்யூனிகேஷன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருமான சான்று வேணும். ரைட்டா? குறிப்பிட்ட தொகைக்கு மேல் காப்பு தொகை எடுக்கும்போது வருமான சான்று சில இடங்களில் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்காக வருமான சான்று வேணும். அடுத்து புகைப்படம் சில நேரங்களில் தேவைப்படும். அடுத்து பாருங்க, கண்டிப்பா ஒரு டெபாசிட் தொகை தேவை. ஏன்னா தன்னுடைய விவரங்கள் எல்லாம் வந்து கொடுத்துட்டாரு, அதோட சேர்த்து வைப்பு தொகையும் ஒரு டெபாசிட் தொகையும் வச்சிடறாரு அவர். இந்த விவரங்களை நான் என்னை பற்றி விவரங்களை கொடுத்துட்டேன், ஸோ நீங்க கன்சிடர் பண்ணுங்க, ஒப்புதல் பண்ணுங்க, அண்டர்ரைட்டிங் பண்ணுங்க, சூட்டபிள்னா எனக்கு பாலிசி கொடுங்க, இந்தாங்க வைப்பு தொகை பண்ணிருக்கேன், ஒரு டெபாசிட் பண்ணிருக்கேன், ஒரு வைப்பு தொகை, ஒரு பணமாகவோ காசோலை மூலமாகவோ டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாகவோ ஒரு பணம் கட்டிடும். இவ்வளவு விஷயங்களும் நம்ம கொடுக்குறோங்க. இந்த அனைத்து விஷயங்களும் ஒரு காப்பீட்டாளருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கிடைச்ச நாளைக்குள்ள 15 நாட்களுக்குள்ள தீர்மானம் சொல்லிடணும், இது பாலிசி ஆகுதா இல்லையா, பாலிசிக்கு அக்செப்டடா ரிஜெக்டடா. ரைட்டா? அக்செப்டட்னா ஏதாவது கண்டிஷனோட அக்செப்டடா, நார்மலா அக்செப்டடா. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும். ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த முன்மொழிவு படிவு சொன்னோம் இல்லையா, இதனுடைய நகலை வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க பாலிசி கோர்ட்டுக்கு. இதெல்லாம் இப்படி ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க முன்மொழிவு படிவத்தை, இந்த என்னுடைய காப்பி இருந்தாங்க, இதன் அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தமானது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரூஃபை தந்துருவாங்க. இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம், நான் ஏற்கனவே சொன்னேன் வயது சான்றுல 2 டைப்னு சொன்னோம் இல்லையா, தரமான சான்று, தரமற்ற சான்று. இப்ப தரமான சான்றுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். சரியா? கல்வித்துறையில் அளிக்கப்படும் சான்றிதழ், ஸ்கூல் சர்டிபிகேட், காலேஜ் சர்டிபிகேட், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் சொல்றோம் பாத்தீங்களா. சோ சில அரசு தேர்வுத்துறை தரக்கூடிய மதிப்பெண் பட்டியல், இந்த மாதிரியான சான்றிதழ்கள். ரைட்டா? அடுத்து கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தமிழ்ல கடவுச்சீட்டுன்னு சொல்றாங்க. இந்த பாஸ்போர்ட்ல நம்முடைய இது இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், லீகலா கவர்மெண்டே ஒரு எவிடன்ஸ் பண்ண ஒரு விஷயம். சோ இந்த பாஸ்போர்ட் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். அடுத்து பிறப்பு சான்றிதழ், முனிசிபல் சர்டிபிகேட்ல இருந்து வாங்குறோம் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். வருமான வரி நிரந்தர கணக்கட்டை இருக்குல்ல, பேன் கார்டு, அது ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். பணி பதிவேடு இருக்கு இல்லையா, எம்ப்ளாயர்ஸ் ரெக்கார்டு, சோ அது ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். இந்த பேப்டிசம் சர்டிபிகேட்னு சொல்லுவோம், திருமுழுக்கு சான்றிதழ், அது ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். குடும்ப விவிலிய நூல், அது ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். ராணுவ பணியினுடைய அடையாள அட்டை, அது வந்து ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். ரோமன் கத்தோலிக்க தேவாலய திருமண சான்று, இது ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். இவ்வளவும் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பொதுவாக இது ஒரு சில நிறுவனங்களை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ரைட்? இப்ப பாருங்க, தரமற்றவைன்னு சில விஷயத்தை சொல்லிருக்காங்க. குடும்ப அட்டைன்னு சொல்றோம்ல, ரேஷன் கார்டு, இது நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப்ல வருதுங்க.
ரைட்டா? ஜாதகம் அது நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப்ல வருது. கிராம பஞ்சாயத்து கொடுக்கின்ற சான்றிதழ் அது நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப்ல வருதுங்க. அதுக்கப்புறம் சொந்த உறுதிமொழி, எனக்கு இந்த இத்தனை வயசு தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதிமொழி, இது ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப்ல வந்திருக்கு. சரியா? இப்ப வயதைச்சானுடைய 2 டைப் பார்த்துட்டோமா? இப்ப பல ஆவணங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் பேப்பர் வடிவத்துல. முன்மொழிவு படிவம் பார்த்தோம், வயது சான்று பார்த்தோம், முகவரி சான்று பார்த்தோம், அடையாள சான்று பார்த்தோம், டெபாசிட் தொகை வைக்கணும், புகைப்படம் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லி எல்லா ஆவணங்களும் கொடுத்தாச்சுன்னா 15 நாள்ல தீர்மானம் சொல்லணும்னு சொன்னோம். ரைட்டுங்களா? இப்ப பாலிசிக்கு அந்த ஒப்புறுதியீட்டாளர் அல்லது அண்டர் ரைட்டர் அல்லது காப்பீட்டு ஏற்பாளர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஒரு ரிசிப்ட் போடுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டெபாசிட் தொகையா வச்சிருந்தோம் பாத்தீங்களா, ஒரு வைப்பு தொகை. இப்ப பாலிசி ஆகும்போது என்ன ஆகும்? அந்த டெபாசிட் தொகையை பிரிமிய ரசீதாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. பாத்தீங்களா? அது வரைக்கும் டெபாசிட் தொகை தான், வைப்பு தொகை தான். இப்போ ஃபர்ஸ்ட் பிரிமியம் ரிசிப்ட் ஆகுது. ஏன்னா பாலிசி ஆனால் தான் அதற்கு கட்டக்கூடிய தொகை என்னது? பிரிமியம். அது வரைக்கும் அது டெபாசிட்டா தான் இருந்தது. இது முதல் தவணை ரசீது. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரிமியம். இதுதான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸும் கூட. இதுக்கப்புறம் தான் பாலிசி பத்திரமே வரப்போகுது. சரியா? இந்த ரசீது போட்டு கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா அதுல டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் மென்ஷன் பண்ணிருக்கல, அந்த தேதியில இருந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா? இந்த ரசீதுல என்னென்னலாம் போட்டிருக்கும் பாருங்க. ஒரு நபரனுடைய அந்த பாலிசிதாரனுடைய பெயர் போட்டிருக்கோம், முகவரி போட்டிருக்கோம், இந்த பாலிசியினுடைய எண் போட்டிருக்கோம், அந்த பாலிசிக்கு அவர் கட்ட வேண்டிய பிரீமியம் போட்டிருக்கோம், அவர் எந்த தவணை முறையில் ஃப்ரீக்வன்சியில மோடுல கட்டணும் விருப்பப்படுறாரு. 3 மாசத்துக்கு ஒரு முறையா, 6 மாதத்துக்கு ஒரு முறையா, வருடத்துக்கு ஒரு முறையா அல்லது மாதத்துக்கு ஒரு முறையா அப்படிங்கிற தவணை முறை குறிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு காலத்திற்கு உண்டான திட்டம் இது அப்படிங்கிற காலம் குறிச்சிருக்கும். அடுத்த பிரீமிய நாள் என்ன அப்படிங்கறதையும் குறிச்சிருப்பாங்க. அபாயம் தொடங்கிய அதான் சொன்னேனே டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் ஆஃப் ரிஸ்க், அந்த தேதி குறிச்சிருப்பாங்க. மெச்சூரிட்டி டேட் முதிர்வு நாளை குறிச்சிருப்பாங்க. கடைசி தவணை நாள் என்ன அப்படிங்கறத குறிச்சிருப்பாங்க. முக்கியமா எவ்வளவு காப்பு தொகைக்கு காப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதும் குறிச்சிருப்பாங்க. இவ்வளவு விஷயங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பிரீமியம் ரிசிப்ட்ல இருக்கு. சரியா? இப்போ அடுத்த ஆவணம் பார்க்க போறோம், முக்கியமான ஆவணம். இந்த ஃபர்ஸ்ட் பிரீமியம் ரிசிப்டும் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பாலிசி பாண்டு வருது. சரியா? பத்திரம் ஆவணம், இதுதான் ஒப்பந்தத்துக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ், அடிப்படை. சரியா? இந்த ஆவணத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? முக்கியமான ஆவணம் இல்லைங்களா? அதுதான் டாக்குமெண்ட் கையில வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வாடிக்கையாளரும் முன்மொழிவாளரும் பாலிசிதாரரும். பாலிசி எடுத்த பிறகு அதுதான் கையில வச்சிருக்க போறாங்க இல்லைங்களா? அதுதான் எவிடன்ஸ். சோ அந்த டாக்குமெண்டை பொறுத்தவரையில இதுதான் ஒப்பந்தத்துக்கு உண்டான சாட்சி. ரைட்டுங்களா? ஒரு ஆத்தரைஸ்ட் அபிஷியோட சிக்னேச்சரோட வரப்போகுது, கையெழுத்தோட. முன்மொழிவு எப்படி நகலும் ஏற்கனவே அதோட சேர்த்து இப்ப கொடுக்கிறது வழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? சோ இந்த பாலிசி ஆவணத்துல பல பகுதிகள் இருக்கு. என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 8 பகுதிகள் இருக்குங்க, ஒரு முக்கியமான பகுதிகள். அதுல 1வது பாருங்க, தலைப்பு. அந்த பாலிசி பத்திரத்துல தலைப்பு இருக்கும், ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்ல என்ன விஷயங்கள் போட்டிருக்கும் பாருங்க. எந்த நிறுவனத்திலிருந்து இந்த பாலிசி எடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நிறுவனத்தினுடைய பெயர் போட்டிருக்கும், முகவரி போட்டிருக்கும், முத்திரை அதாவது லோகோ போட்டிருக்குங்க. சரிங்களா? சோ முக்கியமா தெரிஞ்சுக்கணும், ஹெட்டிங்ல என்ன இருக்கும்? நிறுவன பெயர், நிறுவனத்துடைய முகவரி, லோகோவெல்லாம் இருக்கும். சரியா? அடுத்து 2வதா அதுல உள்ள பகுதி என்ன? முகப்புரை, பிரியம்பிள் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன விஷயங்கள் போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் நாம் போடப்பட்டிருக்கிறது பாலிசி ஒப்பந்தம். இது எதன் அடிப்படையில் என்றால், ஏற்கனவே நிரப்பப்பட்ட முன்மொழிவு இருக்கு இல்லையா, அதுல உறுதிமொழி கீழே கையெழுத்து போட்டோம்ல, அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கோம். உண்மைதானே? நம்ம அந்த ஆவணத்தை, முன்மொழிவு ஆவணத்தை பத்தி சொல்லும் போது சொன்னோம்ல, இதுதான் அடிப்படை ஆவணம், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக போது சொன்னோம் இல்லையா? சோ அதை இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இதுல இந்த முகப்புரையில, பிரியம்பிள்ல. ரைட்டா? அடுத்து 3வது பகுதியா இதுல என்ன இருக்குன்னு பாருங்க, செயல்முறை வகைமுறை. என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? ஆபரேட்டிவ் கிளாஸ். இந்த பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னா, இரு தரப்பினரும் செய்யக்கூடிய கடமைகள் பற்றி இருக்கும். இந்த பாலிசிதாரரை பொறுத்த அவருக்கு என்ன கடமை? சோ பிரீமியம் கட்டணும். அந்த காப்பீட்டாளரை பொறுத்த என்ன கடமை? சோ என்னென்ன ஈடுகள் எப்பப்ப தருவேன்னு சொல்லியிருக்காரோ அதை தரணும். இந்த விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். எந்த இதுல? செயல்முறை வகைமுறையில, ஆபரேட்டிவ் கிளாஸ்ல. அடுத்த பகுதி பாருங்க, காப்புரை, ப்ரொவிஷன் சொல்லுவோம், ப்ரொவிஷோ அப்படி சொல்லுவாங்க.
சரியா? இந்த பகுதியில உறுதியளிக்கப்பட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கும். ஒருவேளை பாலிசி காலாவதியாகிவிட்டால் எந்த உறுதியளிக்கப்பட்ட ஒப்படைத்தல் மதிப்பு, அதாவது சரண்டர் மதிப்பு கொடுக்கப்படும். உரிமை மாற்றம் செய்யலாமா கூடாதா, இந்த பாலிசி இந்த கடன் வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா, நியமனம் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காப்புரையில் குறிக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, முக்கியமான விஷயம் இங்கதான் வருது, ரொம்ப முக்கியமான விஷயம். என்னது? அட்டவணை, ஷெட்யூல். இந்த பாலிசி சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் ஷெட்யூல் பண்ண அதுல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. என்னென்ன விஷயங்கள் பாருங்க. நான் ஏற்கனவே நம்ம பிரீமியர் ரசீதுல பார்த்தோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரீமியர் ரசீதுல அந்த டீடைல்ஸ் இதுல இருக்கும். என்ன? அபாயம் ஆரம்பித்த நாள், டேட் ஆஃப் கமென்ஸ்மென்ட் ஆஃப் த ரிஸ்க். முதிர்வு நாள், பாலிசி எப்போ முடியுது அப்படிங்கிற நாள் குறிச்சிருக்கும். டேட் ஆஃப் லாஸ்ட் பேமெண்ட், கடைசியாக பிரீமியம் கட்ட வேண்டிய தவணை நாள், அது குறிக்கப்பட்டிருக்கும். காப்பு தொகை குறிக்கப்பட்டிருக்கும், பிரீமியம் குறிக்கப்பட்டிருக்கும், தவணை முறை குறிக்கப்பட்டிருக்கும், நியமனம் குறிச்சிருப்பாங்க. யாரும் நியமனம் போட்டிருக்கீங்களோ அவங்க பேரை போட்டிருப்பாங்க. சரியா? எந்த ரைடரை சூஸ் பண்ணாமோ அந்த ரைடர் நேம் போட்டிருக்கும். ரைட்டா? சிறப்பு சரத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லியிருக்கும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் இருக்காது காப்பீடு அப்படிங்கிற விளக்கங்கள், விளக்குதல்கள் அதுல குறிக்கப்பட்டிருக்கும். எக்ஸ்க்ளூஷன்ஸ். சரியா? அடுத்து நீக்குதல்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து மீளுரிமைகள் ஏதாவது இருக்கா, லயன் சொன்னோம் இல்லையா, அது பற்றி குறிக்கப்பட்டிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்த முக்கியமான பகுதி சான்றொப்பம், அட்டஸ்டேஷன் பார்ட். இது சரியா? இதுல அந்த நிறுவனத்தினுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரம் பெற்ற அதிகாரி சைன் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்த பகுதி பாருங்க, விதிமுறைகள் பகுதி. விதிமுறைகள், நிபந்தனைகள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த பகுதியில என்னென்னலாம் குறிக்கிறாங்க பாருங்க. சலுகை நாள் எத்தனை நாள்? ஒரு தவணை இருக்கு, 3 மாதத்துக்கு ஒரு முறை பிரீமியம் கட்டணும் வைங்களேன். அதுக்கு வந்து என்ன தவணை முறைகள் இருக்கும், என்ன சலுகை நாள் இருக்கும்? கிரேஸ் பீரியட். அந்த தவணை நாள்கள் கட்டாமல் போனாலும் கூட அதற்கு அடுத்து 15 நாட்களோ 30 நாட்களோ திட்டங்களை பொறுத்து சில சலுகை நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அது இதுல சொல்லியிருப்பாங்க. சலுகை நாட்கள் என்ன? அடுத்து பாருங்க, சோ கடன் தன்மை உண்டா இல்லையா அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிரீமியம் செலுத்தாமையால் என்ன விளைவுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செலுத்துதல் மதிப்புக்கு வந்துடும், பெய்ட் அப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு சில பல ட்ரெடிஷனல் பாலிசியில 3 வருடங்களுக்கு உட்பட்டு செலுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒண்ணும் கிடைக்காது. அந்த நிலைமை, அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல குறிச்சிருப்பாங்க. சரியா? நல்ல விளக்குதல் எல்லாம் இதையும் சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்களா? ஒரு முக்கியமான இந்த 8 பகுதியை பார்த்துட்டோமா, ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காப்பீட்டினுடைய அந்த ஒப்பந்தத்திற்குண்டான அடிப்படை விஷயம் இந்த காப்பீட்டு ஆவணம் தான், பாலிசி பத்திரம் தான். சரிங்களா? இந்த 8 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த பாட்டு பார்க்கலாமா? ஒரு சின்ன குறிப்பு இந்த நேரத்தை சொல்ல விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுது இல்லையா, கையெழுத்தாகி நம்மளுக்கு பாலிசி பாண்டு வந்துருச்சுல, இந்த பாலிசி பத்திரம் வந்த பிறகு கூட எனக்கு அந்த பாலிசியுடைய நிபந்தனைகள் பிடிக்கவில்லை என்றால் ஃப்ரீ லுக் செய்து, கூலிங் ஆஃப் செய்து நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த பாலிசியை வேண்டாம்னு சொல்லி ரத்து பண்ணிக்கலாம். அதான் சொல்ல வரோம். ஆனால் சில கட்டணங்களை அதுல கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. என்ன கழிச்சு கொடுப்பாங்க பாருங்க, இந்த ஆவண வரி கழிச்சிருவாங்க. பத்திர செலவு, அந்த டாக்குமெண்ட் ஃபீ இருக்கு இல்லையா, ஸ்டாம்ப் ஃபீ, அதை கழிச்சிருவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள் ஏதாவது பண்ணி இருந்தால் அதை கழிச்சிருவாங்க. அந்த நிறுவனம் தானே செலவு பண்ணுச்சு, அதை கழிச்சிருவாங்க. அபாய செலவு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 நாள் கழிச்சு நான் ஃப்ரீ லுக் பண்றேன், இந்த 10 நாளைக்கு அந்த காப்பீட்டு நிறுவனம் எனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்திருக்கல, அந்த 10 நாளைக்கு உண்டான இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டான அந்த கட்டணம். சில நேரங்களில் ஒரு மாதத்துக்கு கூட இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் நம்மளுக்கு. சோ மாசத்துக்கு ஒரு முறை இன்சூரன்ஸ் சார்ஜ் எடுக்காங்க, அது 1 மாத கட்டணம். அதுக்கு அபாய செலவு கழிக்கப்படும். சரியா? சோ அப்ப கூலிங் ஆஃப் பீரியட் அல்லது ப்ரீ லுக் பீரியட் அப்படின்னா என்னன்னு தெரியுது இல்லையா? 15 நாட்களுக்குள்ள பாலிசி நிபந்தனை பிடிக்கவில்லை என்றால் பாலிசி ஆவணம் பத்திரம் வந்த பிறகு கூட நான் பாலிசியை ரத்து செய்து கொள்ளலாம் வாடிக்கையாளர். சரியா? சோ இந்த பாயிண்ட் ஒரு குறிப்பு சொல்லிக்கிறேன். இப்ப அடுத்த டாக்குமெண்ட் போயிடும். அடுத்த ஆவணமாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, புதுப்பிக்கும் அல்லது தொடர் தவணைக்கான பற்றுச்சீட்டு, இங்கிலீஷ்ல வந்து ரெனியூவல் பிரீமியம் ரிசிப்ட் சொல்லுவோம். புதுப்பிக்கும் ரசீது அல்லது தொடர் தவணை ரசீது அல்லது புதுப்பிக்கும் பற்றுச்சீட்டு எல்லாம் ஒண்ணுதான், ரெனியூவல் பிரீமியம் ரிசிப்ட். ரைட்டுங்களா? ஏன்னா புதுப்பிக்கும் சீட்டு மட்டும் சொல்லிட்டேன்னு வைங்க,
அதுல தொடர் தவணை பட்டுச்சீட்டுன்னு வருது. நம்ம படிக்காதுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, நம்ம தெரியாதுன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உருதுக்கு சில பெயர்கள் இருக்கு. சரியா? அப்படின்னா என்ன? முதல் தவணை ரசீது வாங்கிட்டோம் இல்லையா, அடுத்தடுத்த தவணைகளுக்கு நம்ம பிரீமியம் கட்டுவோம் இல்லையா, ஒவ்வொரு தடவை பிரீமியம் கட்டும் போதும் ஒரு ரசீது கொடுக்க போறோம். அந்த ரசீதுக்கு பேர் என்ன? தொடர் தவணை ரசீது. சரியா? அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம பிரீமியம் கட்டினதுக்கு உண்டான ஆதாரம். சரியா? அடுத்தது பாருங்க, மேற்குறிப்புகள் அப்படின்னு ஒரு ஆவணம் இருக்கு. மேற்குறிப்பு இன்னொரு பேர் சொல்லுவாங்க அதுக்கு, திருத்த ஆவணம், என்டாஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, 3 விதமா பேர் சொல்லியிருக்கேன் நான். மேற்குறிப்பு, திருத்த ஆவணம், என்டாஸ்மென்ட். அப்படின்னா என்ன? அப்படின்னா நான் பாலிசி எடுத்து பாலிசி பத்திரம் எல்லாம் பெற்று விட்டேன். நாளைக்கு ஏதேனும் மாறுதல்கள் செய்ய விரும்பினால், அதுல நிபந்தனைக்குட்பட்ட மாறுதல்கள் செய்ய விரும்பினால் நான் அதை மேற்குறிப்பாக இணைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் பாலிசி போடும் போது நியமனதாரராக ஒருத்தரை நியமித்திருக்கிறேன். சில நாட்கள் கழித்து வேறு நியமனராக இவரை நீக்கிவிட்டு நியமிக்க விரும்புகிறேன். செய்து கொள்ளலாம், மேற்குறிப்பு மூலமாக செய்து கொள்ளலாம். சரியா? இந்த திருத்தாவணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் உள்ள விவரங்களை மாற்றுதல். பாலிசி போடும் போது காலாண்டுக்கு ஒரு முறை நான் பிரீமியம் கட்ட வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு வருடத்திற்கு ஒரு முறை பிரீமியம் கட்டுவது வசதியானது என்று எண்ணுகிறேன். அப்போ இந்த காலாண்டு தவணை முறையை வருட தவணை முறையாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். எதன் மூலமாக? மேற்குறிப்பு மூலமாக நான் மாற்றிக்கொள்ளலாம். அட்டாச்மெண்ட். இந்த பாலிசி ஆவணத்தில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆதாரம். சரியா? சோ இந்த மேற்குறிப்பு பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னா அந்த மேற்குறிப்பு மூலமாக தான் நம்ம செய்ய போறோம். சரியா? அடுத்தது பாருங்க, முக்கியமான விஷயங்க. இதுல இந்த பாலிசி பாண்டோட ஆவணம் பார்த்தோம் இல்லையா, இதோட சேர்த்து பாலிசி தகவல் அறிக்கைன்னு ஒரு ஆவணம் இருக்கு. இந்த ஐஆர்டினுடைய விதிமுறைப்படி இந்த பாலிசி தகவல் அறிக்கை கொடுக்குறாங்க. ரைட்டா? இங்கிலீஷ்ல வந்து பாலிசி இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த பாலிசிதாரருக்கு தெரிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். என்ன முக்கியமான விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. பிரீமியம் செலுத்தும் முறைகள், என்னென்ன முறைகள்ல கட்டலாம், நீங்க எந்த மோட்ஸ் அலவுடு. எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் இருக்கு, காலாண்டு ஒரு முறை இருக்கு, அதே போல அரையாண்டுக்கு இந்த மாதிரி தவணை முறைகள் இருக்கு. கேஷா கட்டலாம், பணமாக, அல்லது காசோலையாக கட்டலாம், அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக கட்டலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல குறிக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் நாளைக்கு ஏதாவது பர்பஸுக்காக தேவை இருக்கு, ஒரு சேவை, அதற்கு யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்? அந்த காப்பீட்டு நிறுவனத்தில் உள்ள எந்த நபரை தொடர்பு கொள்ள வேண்டும்ங்கிற விஷயங்கள் இதுல சொல்லியிருக்கும். சரியா? அந்த முகவரி எல்லாம் சொல்லியிருக்கும். அடுத்து பாருங்க, முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்க அதுல. அதாவது முகவரி மாற்ற அறிவிப்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம்? ஒரு அட்ரஸை கொடுத்து நம்ம பாலிசி எடுத்திருப்போம், வீடு மாறி இருப்போம், அந்த முகவரி மாற்றத்தை காப்பீட்டு நிறுவனத்தில் சொல்ல மறந்திருப்போம். அப்ப என்ன ஆகும்? சில டிஃபிகல்டிஸ் இருக்கு. அந்த நிறுவனத்தில் வந்து நினைவூட்டம் கடிதம்லாம் அனுப்புவாங்க, அது நம்மளுக்கு வந்து சேராது. சரியா? ஏன்னா அட்ரஸ் மாறிட்டு நம்ம தெரிவிக்கல அவங்களுக்கு. இப்ப யூலிப் பாலிசியை பொறுத்தவரையில ஆண்டு அந்த கணக்கறிக்கை அனுப்புவாங்க, அந்த ஃபண்டு ஸ்டேட்மெண்ட், அது நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி தகவல் தொடர்பு துண்டிப்பாயிரும். அதனால முகவரி மாற்றத்தை நாம் மறந்துடாம தெரிவிக்கணும். அதனுடைய முக்கியத்துவத்தை இதுல சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நாளைக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை தீர்ப்பதற்கு குற்றச்சாட்டுக்கு நான் எந்த முறைகளை கடைபிடிப்பதுங்கிற விஷயம் கூட சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ முக்கியமா வந்து இந்த குற்றச்சாட்டு தீர்ப்பதற்கு என்பது ஓம்பட்ஸ்மன் இருக்குன்னு சொன்னோம் நம்ம. இந்த ஓம்பட்ஸ்மனுடைய இடம் எது, எந்த இடத்துல ஓம்பட்ஸ்மனுடைய ஆபீஸ் இருக்கு அப்படிங்கறத கூட குறிச்சிருப்பாங்க. நாளைக்கு ஏதாவது குறைனா நீங்க முறையிட்டா அங்க முறையிட்டு இருக்கலாம். பாருங்க, பல விஷயங்கள் மக்களுக்கு வாடிக்கையாளர் நலனுக்காக தெரிவிக்கப்படுகிறது. தகவல் அறிக்கை வாடிக்கையாளர் நலன்களுக்காகத்தான் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன? இவ்வளவு விஷயம், நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆவணத்தினுடைய பேர் என்ன? பாலிசி தகவல் அறிக்கை. சரியா? அடுத்த ஆவணம் பார்க்கலாமா? அடுத்த ஆவணம் என்ன? மற்ற இதர சில ஆவணங்கள், அறிவிப்புகள், நோட்டீஸ்கள். சரியா? என்னென்ன விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு பாருங்க. போனஸ் நோட்டீஸ் வரும், போனஸ் அறிவிப்பு கடிதம். உங்களுடைய பாலிசியில் கடந்த நிதியாண்டுல இந்த அளவுக்கு போனஸ் நாங்க சேர்த்திருக்கோம். சரியா? இந்த விஷயங்கள் சொல்லி நினைவு வரும். அடுத்து நினைவூட்டல் கடிதம் வரும். இத்தனாம் தேதி நீங்கள் பிரீமியம் கட்ட வேண்டிய தேதி. சரியா? அந்த நினைவூட்டல் கடிதம் வரும். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி யூனிட் பாலிசியை பொறுத்தவரை ஆண்டறிக்கை வரும், அந்த நிதி மதிப்பினுடைய ஆண்டறிக்கை. அடுத்து வந்து முதிர்வு விஷயம் வந்து அதுக்கு லெட்டர் வரும். பாலிசி மெச்சூரிட்டி ஆயிடுச்சு,
அப்படின்னா அட்வான்ஸ் அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து நிறுவனத்துல இருந்து கடிதம் அனுப்பிடுவாங்க. இத்தனாம் தேதி உங்களோட பாலிசி முதிர்வாகுது, இந்த ஆவணங்களை கொண்டு வந்து இந்த நடவடிக்கைகளை ஃபில் பண்ணி நீங்க என்ன செஞ்சுங்க, முதிர்வு வாங்கிக்கங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கும். ரைட்டா? அடுத்து பாருங்க, சிறப்பு புதுப்பித்தல் ஸ்கீம் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா லெட்டர் வரும். உதாரணத்துக்கு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைன் வரும் புதுப்பிக்கணும்னா. நிறைய காலம் நான் பாலிசிக்கு பிரீமியம் கட்டல, பாலிசி காலாவதி ஆயிடுச்சு. அப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இதுக்கு அப்பதான் அபராதத்தோட நான் பாலிசிக்கு பிரீமியம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வரும், ஸ்பெஷல் ரினிவல் ஸ்கீம், புதுப்பிக்கும் திட்டம். அந்த அபராத தொகையில் இவ்வளவு தள்ளுபடி, அபராத தொகை தேவையில்லை இந்த காலத்துக்குள்ள நீங்க பாலிசியை புதுப்பிச்சீங்கன்னா. அந்த புதுப்பித்தலுக்கு உண்டான விஷயங்கள் வரும். இந்த மாதிரியான நோட்டீஸ் எல்லாம் வந்து வரும். இது கூட பேப்பர் வடிவத்தில் இருக்கிறதுனால என்னதான் இதுவும் என்னதான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தான். இன்னொரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணம் பார்த்தோங்க. இது எப்போ பார்த்தோம் தெரியுமா? பாலிசி எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸ் தகவல் அறிக்கை பார்த்தோம் இல்லையா? இப்ப பாலிசி தகவல் அறிக்கை பார்த்தோம், அது வேற. இது திட்ட தகவல் அறிக்கை, ப்ராஸ்பெக்டஸ் முதல்ல படிச்சு பார்த்தோம். அந்த திட்டத்துடைய பயன்கள் என்ன, சரிங்களா, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த விஷயங்களை பார்த்து. இந்த திட்ட தகவல் அறிக்கை கூட ஒரு டாக்குமெண்ட் தான். இந்த டாக்குமெண்ட்ல நன்மைகளுக்கு எந்த அளவுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பயன்களுக்கு எந்தெந்த பயன்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, என்னென்ன உத்தரவாதங்கள் இந்த திட்டத்தில் கொடுக்கப்படுகின்றன, இந்த திட்டத்தில் என்ன நிபந்தனை இருக்கிறது, இந்த திட்டத்தில் ஏதாவது விதிகள் இருக்கின்றன, விலக்குகள் இருக்குதுன்னா இந்த திட்டத்தில் சேருவதற்கு என்ன தகுதி வேண்டும், இந்த திட்டத்தில் சேர்ந்தால் அந்த திட்டத்தினுடைய லாபத்தில் போனஸில் பங்கு உண்டா இல்லையா, அப்படி பங்கு உண்டு என்றால் சில நிறுவனங்களில் கட்டுப்பாடுகள் இருக்கும். குறைந்தபட்சம் 3 வருடங்கள் பிரீமியம் கட்டினால்தான் போனஸில் பங்கு பெறும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள். அப்ப போனஸ் உண்டா இல்லையா, போனஸ் உண்டுனா ஆரம்பத்திலே உண்டா, சில காலம் கழித்து ஸ்டார்ட் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த திட்ட தகவல் அறிக்கையில இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள டாக்குமெண்ட் இருக்குது திட்ட தகவல் அறிக்கை. கடைசி சில டாக்குமெண்ட் தேவைங்க. எப்போன்னு கேட்டா ஈட்டின் போது, என்ன ஈட்டின் போது, மரண ஈட்டின் போது தேவைப்படுதுல, சில ரைடர் பெனிஃபிட் வாங்கும்போது தேவைப்படுதுல. இப்ப மரண ஈட்டில் என்ன ஆவணம் தேவைப்படுது, இறப்பு சான்றிதழ் வேணுமா இல்லையா? இந்த செயற்கை மரணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது என்ன தேவை, எஃப்ஐஆர் ரிப்போர்ட், காவல்துறையினுடைய முதல் தகவல் அறிக்கை வேணும் இல்லையா. இவைகள்லாம் இப்படி பல விதங்கள்ல பல ஆவணங்கள் தேவை இருக்கு. சரியா? இந்த காப்பீட்டு துறையில் உள்ளா வந்து கொண்டிருக்கின்றன. சரியா? இப்போ என்ன பார்க்க போறோம் பாருங்க, இது வரைக்கும் என்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்ப முக்கியமான டேர்ம்ஸ், வார்த்தைகள், அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. ஒன்னாவது விஷயம் என்னன்னா காலம் கழிதல், லேப்சேஷன். நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னோம், நம்ம லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா, பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா, பாலிசி காலாவதி ஆயிடுச்சுன்னா, பாலிசி காலம் கழிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா. அப்படின்னா என்ன, எந்த தேதியில் பாலிசிக்கு உண்டான பிரீமியத்தை கட்ட வேண்டுமோ அதில் கட்டி இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த சலுகை காலத்திற்குள்ளாவது கட்ட வேண்டும். அந்த சலுகை காலத்திற்குள்ளும் கட்டப்படாத பாலிசிக்கு காலாவதியான பாலிசி என்று பெயர். பொதுவாக அந்த நேரங்களில் காப்பீட்டு கவரேஜ் இருக்காது பொதுவாக. இதற்கு சில விதிவிலக்கும் உண்டு. அந்த தவணை நாட்களை கட்டினா 2 வருடங்களுக்கு கூட கட்டாமல் இருந்தாலும் இதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் என்றெல்லாம் திட்டங்கள் இருந்திருக்கின்றன. சரியா? இருந்தாலும் பொதுவாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, காலம் கழிதல் லேப்சேஷன் என்ன அப்படின்னா, சலுகை காலத்துக்குள்ள, அதாவது கிரேஸ் பீரியடுக்குள்ளேயாவது பிரீமியம் கட்டிடணும். அதுக்குள்ள கட்டல அப்படின்னா அந்த பாலிசிக்கு காலாவதியான பாலிசின்னு பேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இப்போ அடுத்து என்ன பாருங்க, பணம் செலுத்தும் மதிப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. அதான பணம் செலுத்தும் மதிப்பு அப்படின்னா முக்கியமான வேலை, பெய்ட் அப் வேல்யூன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இது ஒரு முக்கியமான ரோல். சோ பணம் செலுத்துதல் மதிப்பு, பெய்ட் அப் வேல்யூ, இன்னொரு பேர் இருக்கு குறைக்கப்பட்ட காப்புத்தொகை மதிப்பு. குறைக்கப்பட்ட காப்புத்தொகை மதிப்புன்னு 3 பேர் இருக்கு பாருங்க. ரைட்டா? அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக நான் சொல்றது, ஒரு பாலிசி தன்னுடைய காலத்துல 3 வருடங்களை ஒழுங்காக பிரீமியம் கட்டி கடந்த பின்புதான் பொதுவாக இந்த செலுத்துதல் மதிப்புக்கு தகுதி பெறுகிறது. குறைஞ்சபட்சம் 3 வருஷமாவது கடந்திருக்கணும் கரெக்டா பிரீமியம் கட்டி. அப்ப செலுத்துதல் மதிப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த பாலிசி தகுதி பெறுகிறது. சரியா? அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, எத்தனை வருடங்கள் இவர் பிரீமியங்களை கட்டி இருக்கிறார், எத்தனை வருடங்கள் பிரீமியம் கட்டுவதாக ஏற்கனவே
ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப கட்டிய வருடங்களின் எண்ணிக்கை வகுத்தல் சரியா என்னது மொத்த வருடங்களின் எண்ணிக்கை. இதை வகுத்துட்டு இந்த மதிப்பை அந்த காப்பு தொகையால பெருக்கணுங்க. இதோட சேர்த்து போனஸ கூட்டிட வேண்டியது. இது வரைக்கும் இப்ப 4 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 வருஷம் டேர்ம் எடுத்திருந்தார் பாலிசிக்கு முதல்ல. ஆனா பாலிசி கட்டப்பட்டிருக்கிறது 4 வருஷம் தான். இப்ப 4/20 வகுத்தல் 20 பெருக்கல் 1 லட்சம் ரூபாய் காப்பு தொகை பெருக்கல் 1 லட்சம். இந்த 4 வருடங்களுக்கு போனஸ் அறிவிச்சிருக்காங்க. வருடத்திற்கு ஒரு 3000 ரூபாய் வீதம். அப்ப 4 வருஷத்துக்கு ஆளுவாங்க 12000 ரூபாய். புரிஞ்சுட்டீங்களா? 4/20 பெருக்கல் 1 லட்சம். இதை கண்டுபிடிச்சு வந்த தொகையோடு 12000 ரூபாயை கூட்டிக்கங்க. இதுதான் செலுத்துதல் மதிப்பு, பெய்ட் அப் வேல்யூ. சரியா? ஏன்னா ஒருவேளை இவர் ஃபர்தரா பிரீமியமே கட்டலன்னு வைங்க, அடுத்த எண்டுல இந்த குறைக்கப்பட்ட சமோசோடு இந்த செலுத்துதல் மதிப்பு தான் கொடுக்க போறாங்க முதிர்வீடாக. அடுத்து இது முக்கியமான விஷயம். ஏன்னா சில பாலிசியாளர் என்ன செய்வாங்க அப்படின்னா சில காலம் கழித்து பாலிசியை சரண்டர் பண்ண வந்துருவாங்க, முடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. முன்முடித்தல் 20 வருஷம் பாலிசி போட்டிருப்பாரு, 4 வருஷம் கழிச்சு இந்த பாலிசியை முடித்து பணம் கொடுங்கன்னு வருவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை இருக்கு? சரண்டர் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அது அடிப்படை இந்த கால்குலேஷன் தான். இந்த பெய்ட் அப் வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சரண்டர் மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முக்கியம். ஓகேங்களா? அப்ப செலுத்துதல் மதிப்புனா என்னன்னு தெரிஞ்சு வச்சா, இப்ப அடுத்து ஒப்படைக்கும் மதிப்பு வரும். சரண்டர் மதிப்பு அப்படின்னா என்ன? வெரி சிம்பிள். இப்ப இது வரைக்கும் பணம் செலுத்துதல் மதிப்புன்னு ஒண்ணு படிச்சோம்ல, பெய்ட் அப் வேல்யூ, அதனுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தாங்க சரண்டர் மதிப்பு. ரொம்ப சிம்பிளான விஷயம். பாலிசியை முன்னரே முடிக்க வந்தால் இந்த முறைப்படி கால்குலேஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த பெய்ட் அப் வேல்யூல அன்றைய நிலைமைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொடுப்பார்கள். ரைட்டா? இப்ப சரண்டர் மதிப்புனா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ரைட். அடுத்து வாங்க கடன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பாலிசியை நாம் உரிமை மாற்றம் செய்து கடன் வாங்கலாம். சரியா? அப்ப எப்படி கடன் வாங்குறது? எவ்வளவு வாங்கலாம்? இப்ப செலுத்துதல் மதிப்பு கண்டுபிடிச்சோம்ல, பெய்ட் அப் வேல்யூ, அதை அடிப்படையாக வச்சு அதனுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் எதுன்னு சொன்னோம்? சரண்டர் மதிப்புன்னு சொன்னோம் இல்லையா? இந்த சரண்டர் மதிப்பினுடைய குறிப்பிட்ட சதவீதம் தான் லோனா வாங்க முடியும் நம்ம அதிகபட்சமாக. ரைட்டா? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் சரண்டர் மதிப்புன்னு வருதுன்னு வைங்க. இப்ப என்னுடைய பாலிசியில நான் கடன் எடுக்க விரும்புறேன் உரிமை மாற்றம் செய்து. அப்ப உடனே என்ன செய்வாங்க? அந்த பாலிசியை சரண்டர் பண்ணா என்ன தொகை இவருக்கு கொடுக்க வேண்டியது வரும்னு கால்குலேஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல பொதுவாக ஒரு 75% இருந்து அது நிறுவனத்தை பொறுத்து மாறுபடுகிறது. பொதுவாக 75% கடன் தரலாம்னு இருக்குன்னு வைங்களேன், 75000 ரூபாய் கடன் தரலாம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த கடன் வாங்குற மதிப்பு எதை பொறுத்து பாருங்க? அடிப்படையில் சரண்டர் மதிப்பை பொறுத்து. இந்த சரண்டர் மதிப்புங்கிறது எதை பொறுத்து? செலுத்துதல் மதிப்பை பொறுத்து இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த 3 விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருவேளை ஏதாவது கணக்கு செய்ய சொல்லி கேள்விகள் வரலாம், அதனால இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க. அப்போ இந்த கடன் வாங்குறதுக்கு அடிப்படை உரிமை மாற்றம். உரிமை மாற்றம் செய்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப உரிமை மாற்றம்னா என்ன? சரியா? இந்த பாலிசியின் மேல் இருக்கிற எனது உரிமையை இன்னொருவருக்கு மாற்றி கொடுக்கிறேன். எதுக்காக? வாங்கிய கடனுக்காக. சரியா? ஏன்னா ஒரு ஷேரிட்டி வேணும்ல, அதுக்காக. இதுக்கு பேர் தான் உரிமை மாற்றம், அசைன்மெண்ட் அப்படின்னு பேருங்க. இந்த அசைன்மெண்ட் பத்தி காப்பீட்டு சட்டத்தில் சொல்லி இருக்கு. 1938 காப்பீட்டு சட்டத்தின்படி அது பிரிவு 38 விவரமா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த உரிமை மாற்றம் என்பது 2 வகைப்படும். ஒண்ணு பாருங்க, நிபந்தனையுள்ள உரிமை மாற்றம், நிபந்தனை அற்ற உரிமை மாற்றம். அதாவது நிபந்தனை உள்ள கண்டிஷனல் அசைன்மெண்ட், நிபந்தனை அற்ற ஃபுல் அசைன்மெண்ட். ரைட்டா? அப்சல்யூட் அசைன்மெண்ட். அப்ப 2 டைப், மறந்துட மாட்டீங்களே. நிபந்தனையுள்ள உரிமை மாற்றம், நிபந்தனை அற்ற உரிமை மாற்றம். ரைட்டா? நிபந்தனையுள்ள உரிமை மாற்றம்னா என்ன? அதாவது ஒரு பாலிசிக்கு பிரீமியம் கடன், அந்த பாலிசியை உரிமை மாற்றம் செஞ்சு கடன் வாங்குறாருங்க. ரைட்டா? இந்த வாங்கிய கடனை வட்டியோடு திரும்ப தந்து விட்டால் இந்த உரிமை
ரத்தாகிறது, இந்த உரிமை மாற்றம் ரத்தாகிறது அப்படின்னு முதலே வந்து உரிமை மாற்றம் பண்ணிருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அது ரத்தாயிரும். சரியா? ஏன்னா ஒரு கண்டிஷனோட அந்த உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இப்படி உரிமை மாற்றம் கம்ப்ளீட் உரிமை மாற்றம் பண்ணிடுறது, அவருக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறது, அது வந்து அப்சல்யூட் அசைன்மெண்ட். சரியா? இப்படி ரெண்டு டைப் இருக்குன்னு பார்த்தோம். இந்த உரிமை மாற்றத்தை சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்ப உரிமை மாற்றம் பண்றோம்னு வைங்களேன், பாலிசிய கடன் வாங்குறதுக்காக, அப்ப நம்ம ஏற்கனவே நியமனம்னு ஒரு ஆள் நியமிச்சிருந்தோமே, அது செல்லாது, நியமனம் செல்லாது. ஏன்? நம்மளுக்கு உண்டான உரிமையே மாற்றி கொடுத்துட்டோம். அப்ப நாம் நியமித்திருந்த நியமனம் செல்லமா? செல்லாதுங்க. அடுத்து இந்த உரிமை மாற்றம் செய்யறது எப்படி அப்படின்னா, நம்ம மேற்குறிப்பு முறை சொன்னோம் இல்லையா, திருத்த ஆவண முறை, என்டாஸ்மெண்ட், அதன் மூலமா நம்ம பண்ணலாம். ரைட்டா? அப்ப மறந்துடக்கூடாது, இந்த உரிமை மாற்றம் பண்ணும் போது காப்பீட்டு நிறுவனத்துக்கு தகவல் சொல்லிடணும், இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும், உரிமை மாற்றம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேற்குறிப்பு மூலமா பண்ணலாம், தனியா டீடு போட்டும் பண்ணலாம், தனித்தாள்ல தனியா டீடு போட்டு பண்ணலாம். ஆனா மேற்குறிப்பு மூலமா பண்றோம்னா இன்னொரு தடவை முத்திரை வரி கட்ட வேண்டியதில்லை, ஏற்கனவே ஒரு ஸ்டாம்ப் ஃபீஸ் கட்டி இருக்கு அந்த பாலிசிக்காக, அதோட அடிஷனல் இதுதான் விஷயம் அது. ஆனால் தனியா உரிமை மாற்றத்துக்கு ஒரு டீடு போடுறோம் அப்படின்னா அதற்கு ஒரு முத்திரை வரி கட்டி நம்ம போடணும். அதான் இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் உரிமை மாற்றம் செஞ்சு தரலாம்? அந்த பாலிசியோட ஓனர் உரிமை மாற்றம் பண்ணி தரலாம், அல்லது அந்த பாலிசியோட அதிகாரம் பெற்றவர், பவர் வாங்கினவர், அவர் கூட உரிமை மாற்றம் செஞ்சு தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த உரிமை மாற்ற விஷயத்துல பார்க்கணும். இப்போ இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். இது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, முன்முடிப்பு, ஃபோர்க்ளோசர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இரண்டு வகையில இருக்கு. இந்த பாலிசிதாரரே பாலிசி வேண்டாம்னு சொல்லி சரண்டர் பண்றார்ல, அது ஒரு வகையில முன்முடிப்பு தான். இன்னொரு முன்முடிப்பு இருக்கு, ஃபோர்க்ளோசர், இன்னொரு டைப் ஆஃப் ஃபோர்க்ளோசர். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலிசிதாரர் பாலிசியில் கடன் வாங்கி இருப்பார், அந்த கடனும் வட்டியும் அதிகமாகி கொண்டு இருக்கும், இதற்கு மேல் ஆனா கடன் வட்டியும் கட்டாமல் இருப்பாரு. அப்போ நீண்ட காலம் கட்டாமல் இருந்தால் ஒருவேளை இவருடைய உரிய தொகைக்கே பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இந்த பாலிசி முன்முடிப்பு செய்யப்படும். யாரால? காப்பீட்டு நிறுவனத்திலே வந்து முடிச்சிட்டு அந்த கடனுக்கு வட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீதி தொகையை அனுப்பிச்சிருவாங்க. இதுக்கு பேர் ஃபோர்க்ளோசர் அல்லது என்னது, முன்முடிப்பு. சரியா? இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம் பாடத்துல. என்னன்னா, இந்த பாலிசியில ஈடுகளுக்காகத்தான் பாலிசி எடுத்தோம். ஒருவேளை மரணம் நடந்தால் இந்த பணத்தை வாங்குவதற்கு என்று ஒருத்தரை நியமிக்கணுமா இல்லையா? நியமனம், நாமினின்னு ஒருத்தர் போடணும்ல. அந்த நியமனத்தை பத்தி தான் இப்ப படிக்க போறோம். இந்த நியமனத்தை பற்றி காப்பீட்டு சட்டம் 1938 39வது செக்ஷன் சொல்லுது. சரி, எத்தனை பேரை நியமனமாக நாம் நியமிக்கலாம்? நாமினியா ஒருத்தரையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரையோ நீங்க பண்ணலாம். சரியா? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நியமனதாரர் என்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை வாங்குவதற்கு உரிமை பெற்றவர். ஈட்டின் போது, அந்த மரணத்தின் போது பணத்தை வாங்குவதற்கு உரிமை பெற்றவர். இந்த மீனிங் எடுத்துக்க கூடாது. எந்த மீனிங்க? அந்த பணத்தை அவர் அனுபவிக்க உரிமை பெற்றவர் எடுத்துக்க கூடாது. அதுக்கு வேற நாம்ஸ் இருக்கு. என்ன நாம்ஸ் இருக்கு? அவர் வாரிசா இல்லையாங்கிறத பொறுத்த விஷயம் அது. சரியா? அப்ப நியமனத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னா, பணத்தை வாங்குவதற்கு உரிமை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இந்த புதுப்பித்தல் ஒரு விஷயம் இருக்கு, அதான் இப்ப நம்ம படிக்க போறோம். ரிவைவல் அப்படின்னு. எப்படின்னா, என்னுடைய நிதி சூழ்நிலை காரணமாகவோ வேறு காரணமாகவோ என்னுடைய பாலிசிக்கு உரிய நேரத்தில் பிரீமியம் கட்டப்படாமலே வந்திருக்கிறது, திரும்பவும் வந்து அதை உயிருக்கு கொண்டு வரணும், பாலிசியை லைவுக்கு ஃபோர்ஸ் கொண்டு வரணும். காலம் கழிந்த பாலிசியை திரும்ப உயிருக்கு கொண்டு வரும் முயற்சிக்கு என்ன பெயர்? புதுப்பித்தல் என்று பெயர், ரிவைவல் பேரு. பொதுவாக இந்த ரிவைவல் என்பது பாலிசி காலாவதியாகி 5 வருடத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது பொதுவாக. சரியா? சரி, இந்த பாலிசியை புதுப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காப்பீட்டு நிறுவனம் என்ன கேட்கும் அப்படின்னு பொதுவா கேட்டீங்கன்னா, இந்த புதுப்பித்தலுக்கான கட்டணம் ஒரு சில கட்டணம் கேட்கும், ஒரு குறிப்பிட்ட தொகையை. ரைட்டா? இதுவரையிலும் கட்டப்படாத பிரீமியம் வட்டியுடன் கேட்பாங்க. அடுத்து ஆரோக்கிய நிறுவனத்தை கேட்பாங்க, ஹெல்த் ப்ரூஃப் ஆர் செல்ஃப் டிக்ளரேஷன். சில நேரம் போதும்பாங்க, ஹெல்த்தை பத்தின சொந்த உறுதிமொழியே போதும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு நாம என்ன பண்ணலாம்? நாம புதுப்பித்தல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
இவ்வளவு தூரம் நம்ம இந்த காப்பீட்டு செய்முறைகளை என்னென்ன ஆவணங்கள்லாம் வருகிறது அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? என்னென்ன டேர்ம்ஸ் வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அது என்ன பொருள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பாலிசியில் கட்டக்கூடிய பிரிமியத்திற்கும் ஈடுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்க போறோம். என்ன சார், ஒரு 4 மாசம் நான் பிரீமியம் கட்டல, அதுக்காக அந்த நேரத்தில் ஏதாவது இறப்பு நடந்தால் ஈடு கிடையாதுங்கிறது நியாயமா அப்படின்லாம் சில பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தவறு. ஏனென்று கேட்டால் இந்த ஒப்பந்தமே, இந்த பாலிசியே இவர் சரியான நேரத்தில் பிரீமியம் கட்டுவார், ஏதேனும் நடந்தால் அந்த குறிப்பிட்டப்பட்ட அந்த சம்பவம் நடந்தால் இவர் ஈடு தருவார் என்கின்ற அடிப்படையில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காலாவதி, அந்த சலுகை காலத்திற்கு பின்னரும் கட்டப்படாமல் இருந்தால் அந்த அபாய ஆபத்திற்குண்டான பணம் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கு, அந்த முழு காப்பத்தையும் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருங்க. அதான் பிரீமியம் கட்டும் போது மணி ஆர்டர் மூலமோ காசாலை மூலம் இந்த மாதிரி அனுப்பும்போது சில பிரச்சனைகள் வரலாம். நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன்பாங்க, அது எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி நேரங்களில் தேவைப்பட்டால் அதன் அனுப்புடைய ப்ரூஃபை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ இந்த பிரீமியம் கட்டுறதுல இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மிக அருமையான நடைமுறை செய்முறைகளை இந்த பாடத்துல 3வது பாடத்துல 2வது பகுதியில நம்ம பார்த்திருக்கோம். ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாமா? இந்த பாடத்தை என்ன பார்த்தோம் பாருங்க. வாங்குதல்னா என்ன, எழுதுதல்னா என்னன்னு பார்த்தோம். எந்த முறையில் அவர் வாங்குறாரு? தகவல்களின் அடிப்படையில் வாங்குறாரு, தகவல் அறிக்கை பிராஸ்பெக்டஸ்ல படிச்சு பார்த்துட்டு வாங்குறாரு, முகவரின் அணுகுமுறையில வாங்குறாரு, விளம்பரங்கள்ல வாங்குறாரு, இதெல்லாம் பார்த்தோம். எழுதுதல் என்ன சொன்னோம்? சொந்த ஆயுள் மீது எழுதுதல், ஜாயின்ட் லைஃப்ல கூட்டணி ஆயுள் மேல எழுதுதல் அப்படின்னு 2 பார்த்தோம். சரியா? அடுத்து பாருங்க, முன்மொழிவு படிவங்கள் பார்த்தோம். அந்த முன்மொழிவு படிவம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதுதான் அடிப்படை ஆதாரம். அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் ஒப்பந்தம் செய்யப்படுகிறதுன்னு பார்த்தோம். அந்த முன்மொழிவில் என்னென்ன தகவல்கள் கேட்கப்படுகிறது பார்த்தோம். அந்த முன்மொழிவினுடைய இறுதியில் ஒரு உறுதிமொழி இருக்கும். அந்த உறுதிமொழியில் என்ன இருக்கு? மேலே கொடுக்கப்பட்டவர்கள் சரியானவை புரிந்து கொண்டேன் என்று குறிப்பிட்டு அதன் கீழ் கையெழுத்திடுவோங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? இதனுடைய நகல் கூட முன்மொழிவுபடுத்தின நகல் பின்னர் தரப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட்டா? சோ ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னு பார்த்தோம். என்னது? பாலிசி எடுத்த பிறகு 15 நாட்களுக்குள்ள நிபந்தனை பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரத்து பண்ணிக்கலாம் பாலிசி அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சான்றுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். வயது சான்று, முகவரி சான்று, அடையாள சான்று பார்த்தோம். ஒரு வைப்பு தொகை வைக்கணும்னு சொன்னோம். பாலிசிக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெனிவல் பிரீமியம்ங்கிற ஒண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இவ்வளவு விஷயங்கள்ல இந்த இதுல பார்த்திருக்கோம். அறிவிப்புகள், நோட்டீசஸ், போனஸ் நோட்டீஸ், இது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு பார்த்தோம். சரிங்களா? சோ தகவல் அறிக்கை இருக்கு. பாலிசி தகவல் அறிக்கையில் பாலிசிதாரருக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள், ஓமன்ஸ்மனின் இடம் உட்பட அதுல இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ரைட்டா? இந்த பாலிசிக்கு உண்டான பிரீமியத்திற்கும் ஈடுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்த முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன பார்த்தோம் பாருங்க. காலாவதி, அதில் லேப்சேஷன் என்னன்னு பார்த்தோம். பணம் செலுத்துதல் மதிப்புனா என்னன்னு பார்த்தோம். பெய்ட் அப் வேல்யூ. ரைட்டா? ஒப்படைக்கும் மதிப்பு, சரண்டர் வேல்யூனா என்னன்னு பார்த்தோம். சோ கடன் எப்படி வாங்குவோம் அப்படிங்கறத பார்த்தோம். ஒப்படைக்கும் மதிப்பினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கடன் வாங்கணும்னா உரிமை மாற்றம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். உரிமை மாற்றத்துக்கு இங்கிலீஷ் என்ன சொன்னோம்? அசைன்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். இந்த உரிமை மாற்றம் செய்தால் நியமனம் செல்லாது அப்படின்னு பார்த்தோம். இந்த நியமனத்தை பொறுத்தவரை என்ன சொன்னோம்? ஒரு நபரையோ அதற்கு மேற்பட்டவரையோ நாம் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எவ்வளவு விஷயம் பார்த்திருக்கோம். இந்த உரிமை மாற்றத்துல 2 அசைன்மெண்ட் இருக்கு சொன்னோம். கண்டிஷனல் அசைன்மெண்ட், அப்சல்யூட் அசைன்மெண்ட். நிபந்தனையுள்ள, நிபந்தனை இல்லாத உரிமை மாற்றம். இந்த இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ரைட்டா? நல்ல அருமையான பாடம், முக்கியமான பாடம் அது. இந்த பாட ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு விஷயத்தை இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. இந்த 3வது பாடத்திலிருந்து மொத்தம் 9 - 11 கேள்விகள் வரை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அது முக்கியமாக சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்து வர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 3வது பாடத்தினுடைய முதல் பகுதியில என்ன பார்த்தோம்? ஒரு 7 முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். இப்ப 8வதுல இருந்து விஷயங்கள் சொல்றோம். இந்த பாடத்தில் என்னென்ன நல்ல முக்கியமான வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம்? காலாவதியாதல், ஒப்படைத்தல் மதிப்பு, செலுத்துதல் மதிப்பு, இதுல இருந்து கேள்விகள் வரலாம். என்னென்ன ஆவணங்கள் இருக்கின்றன அதை பத்தி பார்த்தோம். அதுல இருந்து கேள்விகள் வரலாம். ஒரு ஆவணத்தினுடைய பகுதிகள், முன்மொழிவு, இது பாலிசி பத்தினுடைய இதுல பகுதியெல்லாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? காப்புரை, ப்ரொவிஷன், ரைட்டுங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஷெட்யூல், பிரியாம்பிள், இதுல இருந்து கேள்விகள் இருக்கலாம். அந்த பகுதியில, அந்த படிவத்தினுடைய அந்த பகுதியில் என்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேள்விகள் கேட்கப்படலாம். பிரீமியத்திற்கும் ஈடுக்கும் என்ன தொடர்பு? கொட்டேஷன், ரைட்டுங்களா, ப்ரொபோசல் படிவம்,
ப்ரப்போஸ் படிவம் வேற ஒண்ணும் இல்லைங்க, முன்மொழிவு படிவம் படிச்சோம் இல்லையா, அதுக்கு தான் ப்ரப்போசல் படிவம்னு பேரு. அந்த முன்மொழிவு படித்த உறுதிமொழி எல்லாம் படிச்சோம்னா அதுல இருந்து கேள்விகள் வரலாம். ரைட்டா? அடுத்து அதுல கையெழுத்து விஷயம் படிச்சோங்க. படிக்காதவர்களும் அதாவது மொழி தெரியாதவர் படிக்காதவர் அவர்களுக்கு பதிலாக இன்னொரு நபர் படிவத்தை பூர்த்தி செய்யலாம்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? ஆனால் அவர் விலக்கி சொல்லியதாக ஒரு கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கோம்? பாலிசி படிவத்தினுடைய அங்கல், அதான் முன்மொழிவு அந்த ஒப்பந்தத்தினுடைய அங்கல் பார்த்தோம். ஷெட்யூல் ஒவ்வொரு விஷயம் பார்த்தோம். அடுத்து புதுப்பித்தல் பண்ணணும்னா என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்தோம். என்ன வேணும்? மருத்துவ நிறுவனம் வேணும்னு சொன்னோமா, சோ புதுப்பிப்பு கட்டணம் வேணும்னு சொன்னோமா, பிரீமியம் வட்டியோடு கட்டணும்னு சொன்னோமா, அந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சோ ரைட்டுங்களா? சரண்டர் ஒப்படைக்கும் மதிப்புனா என்னன்னு பார்த்தோம். பாலிசியில கட்டுப்பாடுகள் என்னென்ன, விலக்கல்கள் என்னென்ன அப்படின்லாம் பார்த்தோம். லயன் அப்படின்னா பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு சில கேள்விகளை பார்த்துடலாமா? இப்ப 1வது கேள்வி பார்க்கிறோம் பாருங்க. பாருங்க, பாலிசியை புதுப்பிக்க தேவையானவற்றில் முக்கியமானவை என்ன எவை? இப்ப கடைசியில் இப்பதான் நம்ம பேசணும் இல்லைங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல கட்டணம் வேணும், மருத்துவ நிறுவனம் வேணும், பிரீமியமும் வட்டியும் வேணும் நம்ம பேசணும். அதே முதல் ஆப்ஷனா வந்திருக்கு பாருங்க. ஆனா அப்ப மீதி 3 ஆப்ஷன் ஆன்சர் இல்லை. ஏன்னா ஆவணா என்ன சொல்றது பாருங்க, பிரீமியம் மட்டும் போதுன்றாங்க. அப்ப இந்த புதுப்பித்தல் கட்டணம் இதுல சொல்லல, மருத்துவ நிறுவனம் சொல்லாதனால 2வது கிடையாது. 3 அடுத்து ஈனா பாயிண்ட்ல பாருங்க, மருத்துவ சான்றிதழ் மட்டும் போதுன்றாங்க. அப்ப அது கிடையாது. சோ மொத்த கட்டணம் அது விளக்கமே இல்ல, தெளிவா இல்ல, அப்ப அதுவும் கிடையாது. அப்ப முதல்ல ஆப்ஷன் ஆனாதான் இதுக்கு சரியான விடை. சரியா? இப்ப 2வது கேள்வி பாருங்க. ஓம்பட்ஸ்மன் பற்றிய தகவல்கள் பாலிசி பத்திரத்தின் எந்த பகுதியில் குறிக்கப்பட்டிருக்கும்? ஒரு அருமையான பகுதி பார்த்தோம், பாலிசி தகவல் அறிக்கைன்னு இல்லைங்களா? அதுல படிக்கும்போது என்ன சொன்னோம்? பாலிசிதாரரின் வசதிக்காக நாளை ஏதாவது குறைபாடுகள் வந்தால் எங்கு சென்று முறையிடுவது அப்படிங்கறதுக்காக ஓம்பட்ஸ்மனுடைய இடம் கூட குறிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னோமா? அப்ப எதுல குறிக்கப்பட்டிருக்கு? பாலிசியினுடைய தகவல் அறிக்கையில் குறிக்கப்பட்டிருக்கிறது. 3வது கேள்வி பாருங்க. படிக்காத கல்யாணினுடைய முன்மொழிவு படிவத்தை சிம்ரன் பூர்த்தி செய்கிறார். சரியா? சிம்ரன் ஃபில் பண்றாரு ஒரு கல்யாணுக்காக. கல்யாணம் அவர் படிக்கல, ஃபில் பண்ண தெரியல. சரியா? இதற்காக தேவையான கட்டம் இதுக்கு என்ன வேணும்னு கேட்காங்க. ஆனா அது செய்தித்தாளில் விளம்பரம் அவசியம். இதுக்கெல்லாம் விளம்பரம் கொடுப்பாங்க? கல்யாணம் படிக்கல அப்படின்னா விளம்பரம் கொடுப்பாங்க? அது தேவையில்லை. சோ கல்யாண் ஈட்டுறுதியில் கையெழுத்திட வேண்டும், இண்டெம்னிட்டி பாண்ட் சொல்றோம்ல, இதை கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. எதுக்கு தேவை? பாலிசி லாஸ் ஆயிருச்சுன்னா தானே ஈட்டுறுதி இதுல கையெழுத்து போடுவோம், அதர்வைஸ் தேவையில்லை. இவர் பாலிசி போடுறதுக்கு தான் முன்மொழிவு படிவத்தை ஃபில் பண்ண போறாரு. ஈனா பாருங்க, கல்யாணின் இடது கை பெருவிரல் ரேகை வேணும்ன்றாங்க. சரியா? 4வது பாயிண்ட் பாருங்க, கல்யாணுக்கு மருத்துவ பரிசோதனை தேவை. மருத்துவ பரிசோதனை தேவையான முன்மொழிவு படிவம் உள்ள போன பிறகுதான் நம்மளுக்கு தெரிய போகுது. சரியா? அப்போ இதுல மிக சரியான விடை என்ன? கல்யாணுடைய இடது பெருவிரல் ரேகை அவசியம். சரியா? 3வது ஆப்ஷன் கரெக்டா? இப்ப 4வது கேள்வி பாருங்க. ஒரு ஆயுள் காப்பீட்டு பாலிசி லயனுடன் கொடுக்கப்பட்டால், லயன் என்ன? மீளுரிமை, அதோடு கொடுக்கப்பட்டால் அது எதில் குறிக்கப்பட்டிருக்கும்? ஏல சொல்லியிருப்பாங்க, ஷெட்யூல்ல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஷெட்யூல் பத்தி அந்த பாலிசி பத்திரத்தினுடைய அங்கங்கள் நம்ம படிக்கும்போது ஷெட்யூல் படிச்சோம் இல்லையா, அதை லயன் பற்றி குறிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னோம்ல, அந்த லயன் அதுலதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்த 5வது கேள்விக்கு வரோம். ரொம்ப அருமையான கேள்வி. பாலிசியில் கிடைக்கக்கூடிய கடன் பொதுவாக எதை பொறுத்தது? சரியா? ஆனா பாருங்க, கட்டிய பிரீமியமா கடனா வாங்கலாம் அப்படின்றாங்க, காப்பு தொகையவே கடனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 2வது பாயிண்ட். ஈனா ஒப்படைத்தல் மதிப்பை பொறுத்ததுதான் அப்படின்னு சொல்லி ஈனா பாயிண்ட். ஈனா செலுத்துதல் மதிப்பை கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா? 3வது ஆப்ஷன் தானே ஆன்சர், ஒப்படைத்தல் மதிப்பு. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம காட்டணும். 1 லட்சம் ரூபாய் என்பது ஒப்படைப்பு மதிப்பு அப்படின்னா 75% கடனாக கொடுப்பாங்க அப்படின்னா 75,000 ரூபாய் வரைக்கும் நம்ம கடனா வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா? அப்ப ஒப்படைத்தல் மதிப்பை பொறுத்து அப்படிங்கிறது மிகச் சரியான விடை. இப்ப அடுத்து பாருங்க, 6வது கேள்வி. பாலிசிதாரர் மது அருந்துபவரா இருக்காரு. இதை பாலிசி ஆவணத்தின் எந்த பகுதியில் விலக்கி சொல்லப்பட்டிருக்கும்? 4 பகுதிகள் சொல்லியிருக்கு. ஆனா பகுதி என்ன? முகவுரை, ஆவணா மேற்குறிப்பு, ஈனா செயல்முறை வகையறை, ஈனா என்னது? நிபந்தனைகள். அப்ப மது அருந்தவரா அதுக்கு உண்டான எக்ஸ்க்ளூஷன் இருக்கும் இல்லையா? எக்ஸ்க்ளூஷன்ஸ் எதுல வருது? நிபந்தனைகள் வருதா? வெரி குட், அந்த நிபந்தனைகள் தாங்க ஆன்சர். ஒரு 6 கேள்விகளை ரிவிஷன் பண்ணிருக்கோமா? இப்போ 7வது கடைசியா ஒரு கேள்வி பார்த்திடலாம். பாலிசி நிபந்தனை பிடிக்காத போது பிரிலக் செய்யலாம் நாம் பார்த்திருக்கோம். எத்தனை நாட்களில்? எத்தனை நாட்களில் பிரிலக் செய்யலாம்?
குட். 4 ஆப்ஷன்ல 15 நாள், 20 நாள், 25 நாள், 30 நாள், 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கு. மிக சரியான விடை என்ன? ஆனா ஆப்ஷன் 15 நாட்களில் நாம் ஃப்ரீ லுக் செய்யலாம். சரியா?